سبحان الله رب العرش العظيم الحمد لله رب العالمين. قد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا قضى ربك بر الوالدين. அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு பெற்றோர்களை பற்றி பல இடங்களில் சொல்லி காட்டுகிறார். இம்மா எவ்வளவன் ஐந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா. பெற்றோர்கள் வயதாகிவிட்டால், முதுமை அடைந்து விட்டால் அவர்களுடைய போக்கிலே மாற்றம் தெரியும், அவர்களுடைய குணப்பாடிலே மாற்றம் தெரியும். அது போன்ற சமயங்களிலே பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பல ஆயத்துக்களிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் வணக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதை பற்றி சொல்ல தவறுவதில்லை. இன்னைக்கு மதங்களை கடந்து, சமயங்களை கடந்து எல்லா சமுதாயத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதனுடைய வீக்னஸான ஒரு விஷயம் பெற்றோர்களுடைய விஷயத்தில் அவன் நடந்து கொள்ளக்கூடிய ஒன்று தான். நிறைய பெற்றோர்களுடைய புலம்பலை நம்ம பார்க்கலாம், நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்மிடத்திலே கூட எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஒரே ஒரு பிள்ளை தவமிருந்து பெற்றோம், கண்ணில் கொத்தி வளர்த்தோம், நிறைய பணம் செலவழித்தோம், படிக்க வச்சோம், கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தோம், அரசாங்க உத்தியோகத்தை கூட வாங்கி கொடுத்தோம், திருமணம் செஞ்சு வச்சோம், 6 மாதம் நல்லா இருந்தான், அதுக்கு பிறகு ஒரு மாதிரியாக இருந்தான், அப்புறம் அவனுடைய இல்லற வாழ்வுக்கு நாங்கள் தடையாக இருக்கிறதாக அவன் நினச்சான், அப்புறம் மறைமுகமாக பேச ஆரம்பித்தான், திடீர்னு ஒரு நாள் வெளியே போகட்டான். இப்படி எவ்வளோ பேர் சொல்லி அழுதுருக்கிறாங்க தெரியுமா? பேரெல்லாம் சொல்லாமல் நான் சுபுவில் கூட சொல்லியிருக்கிறேன், சுபுவுக்கு பிறகு கூட சொல்லியிருக்கிறேன். நான் சம்மந்தப்பட்டவங்களுடைய பேரை சொல்லாமல், நம்ம மொஹல்லா இல்லை, வேறு மொஹல்லாவை சேர்ந்தவன். அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வேறொரு விஷயமா என்னை பார்க்கறதுக்காண்டி ஒருத்தர் வர்றாரு, அவர் உட்கார்ந்துருக்கிறாரு, அவருக்கு முன்னாடி அவரால் தாங்கிக்கிற முடியாமல் அழுகிறாரு. அப்போ எப்படி ஒரு மன பாதிக்கப்பட்டு பார்ப்பாரு. வேறொருத்தரை என்னை பார்க்க வர்றாரு, அவரும் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, தன்னுடைய பிள்ளையை குறித்து அவர் சொல்லும் பொழுது அழுகிறார். பக்கத்தில் இன்னொருத்தவங்க உட்காந்துருக்கிறாங்க. இப்போ நான் என்னை பார்க்க வந்த இடத்துல என்கிட்ட சொல்லணும், அந்த இடத்துல நான் மட்டும் இருக்க, அவர் அழுதாருனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொருத்தர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு, அதையும் கூட அவர் பொருட்படுத்தாமல் விம்மி அழுகிறார். இப்போ எந்த அளவுக்கு தகப்பனாக இருக்கக்கூடிய அவருடைய மனசு காயப்பட்டு போயிடும் தன்னுடைய பிள்ளையினுடைய நடவடிக்கையினால். ஒரு தடவை அப்படி அழுதுட்டு போனவர் சில நாட்களுக்கு பிறகு ஜும்மாவுக்கு பயானுக்காக வேண்டி கதவை பூட்டிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன், வேகமாக ஓடி வர்றாரு. ஓடி வந்துட்டு சொல்கிறாரு, அமெரிக்காவில் என் பையன் இருக்கிறாங்கன்னு, அவன் வந்திருக்கிறான் ஜும்மாவுக்கு, நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்றார். நான் வேறொரு தலைப்பில் பேசுகிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். வேறொரு தலைப்பில் பேசணும் அப்படின்னு இருக்கும்போது இந்த படிக்கட்டுக்கிட்ட ஏறும்போது என் பையன் வந்திருக்கிறான், நான் சொன்னல அன்னைக்கு வந்திருக்கிறான். அம்மாவுடைய சப்போர்ட்டு, தகப்பனுக்கு மரியாதை இல்லை, அம்மாவை பார்க்கறது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே போயிடுறது. அவனை நம்பி நிறைய கெஸ்ட் ஹவுஸ் கட்டியிருக்கிறாரு, நிறைய வீடு கட்டியிருக்கிறாரு, லோனுக்கு வாங்கி அவன் கையை விரிச்சிட்டான், கடனாகி போயிடுச்சு. அவர் கேட்டால் வீங்க அப்படின்றான். இப்படி பலவிதமான காரணங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இவர் சொல்கிறாரு, வந்தது பெரிய விஷயம், அது பயானுக்கெல்லாம் வந்திருக்கிறா, நீங்கள் சொல்லி ஆகணும். நான் பயானை அப்படியே இழுத்து கொண்டு வந்து அப்படியே இணைக்கிறதுக்குள்ளாட்டி எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. திடீர்னு எப்படி ஒரு அந்த விஷயத்தை தொட முடியும்? நான் ஒரு டாபிக்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது வளைச்சு ஒடிச்சு
நான் டிரைவிங் பண்ற மாதிரி ஒரு வழியா இணைச்சு அந்த சப்ஜெக்டை கொண்டு வந்துட்டேன். அது அல்லாஹ் அவருடைய மனசை பாதிக்கப்பட்டதுனால அல்லாஹ்தால அப்படி ஒரு அமைப்பு எனக்கு கொடுத்தானே என்னன்னு தெரியல, அப்படியே டாபிக்கை கொண்டு போய் அதோட இணைச்சிட்டேன். அது பொருத்தமாக தான் இருந்துச்சு. இணைச்சு அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆக இப்படியெல்லாம் மனசுக்குள்ள அழுத்தி கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளோட வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வயோதிகள் நம்முடைய காலங்களில் அதிகமாகி கொண்டே இருக்கிறாங்க. அடுத்தடுத்து சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நல்லா நினைவுல வச்சுக்கோங்க. இது நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்லலை, நீங்க பலருக்கும் சொல்லணும். குறைந்தபட்சம் உங்க வீட்டிலேயாவது சொல்லணும். இனி அடுத்து சொல்லக்கூடிய விஷயங்களை தப்ரானியில ஒரு ஹதீஸ் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல ஒரு மனிதன் இப்படி நினைப்பான், ஒரு பிள்ளையை பெற்று வளர்க்கிறத விட ஒரு நாயை வாங்கி வளர்க்கிறது பெட்ரு அப்படின்னு நினைப்பான். அப்படி ஒரு காலம் வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இன்னைக்கு அந்த காலம் வந்துருச்சு என்னமோ தெரியல, இந்த வாக்கிங் போற வசதியானவங்க பூரா நாயத்தை கூட்டிகிட்டு போறாங்க. சென்னையில் மட்டும் இல்லை, நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா நாயோட தான் எல்லாரும் போறாங்க. எல்லாம் வயசானவங்க தான். அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த நாய்க்கு அந்த கோவத்தை பூரா அந்த நாய்க்கு செலவு பண்றதுல காட்டுவாங்களோ என்னமோ தெரியல. 10,000 50,000 தொலைஞ்சு போறாங்க அப்படின்னு 1 லட்சம் கொடுத்து கூட வாங்கிடுவாங்க போல இருக்கு. நாயோட தான் வாக்கிங் போறாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்களா? ஏன்னா அந்த வயசுல அவங்களுக்கு தேவை இட்லியும் தோசையும் கிடையாது, பாசம். ஏசி கிடையாது, வேண்டாம். ஏசி வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், கார் வேண்டாம், எதுவும் வேணாம்ப்பா. மகனே, நான் உன்னை பெத்த தகப்பேன், எனக்கு பாசத்தோட 2 வார்த்தை எனக்கு பேசு. அது போல 2 ஓடிக்கிட்டமா. அது இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு காலம் வரும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த காலம் வந்துருச்சோ என்னமோ தெரியல, அல்லாஹ் பாதுகாக்க. வீடுங்கிறது கல்லாலையும் மண்ணாலையும் கட்டப்படக்கூடிய ஒன்று. கல்லாலும் மண்ணாலும் ஆன ஒன்று தான் வீடுங்கிறது. அதே மாதிரிதான் உறவு என்பது அன்பாலும் பாசத்தாலும் கட்டி காக்கப்பட வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைய மனிதர்கள் எல்லாம் சக மனிதர்களோட உறவாடுவதை விட இயந்திரங்களோட உறவாடுவது தான் அதிகமா இருக்கு. சமையலறையிலிருந்து படுக்கை அறை வரைக்கும் எல்லா நவீன கருவிகளையும் கண்டுபிடிச்சிட்டான், சாதனங்களையும் கண்டுபிடிச்சிட்டான். இதோட தான் மனிதன் அதிகமா உறவாடிக்கிட்டு இருக்கிறானே தவிர சக மனிதனோட அது எவ்வளவு உறவினராக இருந்தாலும் சரி உறவாடுறத விரும்புறது இல்லை. அப்படி ஒரு கமர்ஷியல் ஒரு காலமாக ஆகி போயிடுச்சு இன்றைய காலம் அப்படிங்கிறது. பெற்றவங்களுடைய பாசங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறத ஏதாவது வருஷத்துல ஒரு தடையாவது நம்ம சிந்திச்சு வச்சுக்கிறோம், பிரயோஜனப்படும். ஒரு குழந்தைக்கு நோய் ஏற்பட்டுச்சுன்னா தாய் பத்தியம் இருக்கிறா, அவளுடைய பசியை மறந்துடுறா, சாப்பாட்டுல அவளுக்கு டேஸ்ட் தெரிய மாட்டேங்குது. குழந்தைக்கு நோய் வந்துருச்சுன்னா அவ ஏன் பத்தியம் இருக்கணும்? அப்ப அந்த பாசத்தை நம்ம விளைவிக்கிறோம். அந்த நோய் தீரவே இல்லைன்னு வச்சுங்களேன், பைத்தியமே ஆயிடுவா. அதான் தாய், அவதான் தாய். குழந்தை மருந்து சாப்பிடணுங்கிறதுக்காண்டி குழந்தைக்கு தான் நோய், அவன் மருந்து சாப்பிட்றான் குழந்தை பார்க்குற மாதிரி. ஏன்னா அந்த குழந்தை விளைவிக்கிறனும் அம்மாவுக்கும் எனக்கும் ஒரே நோய் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆறுதல் அடையணுங்கிறதுக்காண்டி தேவையில்லாம அந்த மருந்தை அவன் ஊத்திக்கிறா வாயில. எப்படியாவது அந்த குழந்தை அந்த மருந்தை சாப்பிடணும். இதெல்லாம் சிந்திச்சு வர்றதில்லை. அல்லாஹ்வுல தாயினுடைய உள்ளத்துல அப்படியே கொண்டு போடுறது இயல்பாக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் கண்டுகொள்ளாம அலட்சியமா நம்ம சிந்திச்சு பார்க்காம நம்ம வாழ்றதுன்னா அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். 40 வயசுக்கு மேல நாய்க்குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதுமொழி, பிரபலமான ஒரு மொழி, வாஸ்தவம் தான். அந்த 40 வயசை தாண்டிய நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு மன உளைச்சலை கொடுப்பாங்க, நம்முடைய மனசு வேதனைப்படும்படியாக நடப்பாங்க, பேசுவாங்க, ஏசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அந்த நேரத்துல நம்ம எப்படி தேற்றிக்கொள்ள வேண்டும் என்றால், நம்ம குழந்தையா இருக்கும் பொழுது எவ்வளவு மன உளைச்சலை பெற்றோர்களுக்கு கொடுத்துருப்போம், எவ்வளவு சேட்டை பண்ணியிருப்போம், எவ்வளவு வார்த்தைகள் அவர்களை மீறி நம்ம செஞ்சிருப்போம், அவர்களை வேதனைப்படுத்தியிருப்போம். அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு நம்மளை தேற்றிக்கொள்ளணுமே தவிர அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. இது எப்படி நீ சொல்லலாம், நீ எப்படி இப்படி பண்ணலாம்,
அப்படின்னு பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. தாய் பேசின பேச்சுக்கும் தகப்பன் பேசின பேச்சுக்கும் நம்ம என்ன யோக்கியமா? நம்ம சின்ன பிள்ளையில எவ்வளவு அட்டகாசம் பண்ணோம் என்பதாக நம்மை நாமே தேற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய போதனையாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நீ எந்த அளவுக்கு பெற்றோர்களை வேதனைப்படுத்தக்கூடாதுன்னா இன்னொருத்தருடைய பெற்றோர்களை கூட நீ திட்டாத. என் பெற்றோர்களை நான் திட்டக்கூடாதுங்கிறதுக்கு இன்னொருத்தனுடைய பெற்றோர்களை நான் திட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன சம்பந்தம் கேட்டா, நீ இன்னொருத்தனுடைய பெற்றோர்களை திட்டுனா அவன் உன்னுடைய பெற்றோர்களை திட்டுவான். அந்த அடிப்படையில கூட உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ தொல்லை தந்துடக்கூடாது. ஒண்ணு நேரடியா நம்முடைய பெற்றோர்களை திட்டுறது, அது கூடாது, அது தெளிவா விளங்குற விஷயம். இன்னும் கூடுதலா நம்ம எதையும் செய்யக்கூடாதுன்னா இன்னொருத்தனுடைய பெற்றோர்களை திட்டக்கூடாது. திட்டுனா பதிலுக்கு அவன் நம்ம பெற்றோர்களை திட்டுவான்ல, இந்த அடிப்படையில கூட உன்னுடைய பெற்றோர்களை அவங்களுடைய மரியாதையை காயப்படுத்துறதுக்கு நீ காரணம் ஆகிடக்கூடாது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்னா எங்க கொண்டு வந்து சேர்க்கிறாங்க பாருங்க. பெற்றோர்களுடைய மரியாதைக்கும் அவர்களுடைய மானத்துக்கும் அவர்களுடைய கண்ணியத்துக்கும் எந்த வகையிலையும் நம்ம வந்து இடையூறா இருக்கக்கூடாதுங்கிறத எந்த அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல ஒரு அறிஞர் சொன்னா, தாய் தனக்கு என்னவாகவெல்லாம் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு மனிதன் வந்து கடைசி வரைக்கும் உணர்வதே இல்லை. எல்லாமுமாக இருந்திருக்கிறார். நம்ம வளர்ந்து ஆளாகிறதுக்கு தாய் எப்படி எந்த அடிப்படையை எந்த அளவுக்கு அவ அர்ப்பணிச்சிருக்கிறான்னா எல்லாமாக இருந்திருக்கிறார். அந்த அளவுக்கு நமக்கு அவங்க உதவியும் உபகாரமும் பணிபடியும் செஞ்சிருக்கிறாங்க. இதை வந்து கடைசி வரைக்கும் அவன் உணர்றதே இல்லை. எப்போ அவன் உணர்றானோ, நான் உணர்ந்து விட்டேன் என்று தாயிடத்திலே சொல்லுவதற்கு தாய் உயிரோடு இருப்பதில்லை. அவன் உணர்ற சமயத்துல தான் உணர்ந்துட்டேங்கிறத சொல்றதுக்கு தாய் பக்கத்துல இல்லை, இறந்து போயிடும். அவன் தாயினுடைய அருமைய விளங்குறதுக்கு தாயை தஃபன் பண்ணாதான் அவன் விளங்கும் போல இருக்கும். அவனுக்கு தாயை அடக்கம் பண்ணாதான் அவனுக்கு விளங்கும் போல இருக்கு. தாய் தகப்பனுடைய மரியாதை இதுதான் இன்றைய இளைஞர்களுடைய நிலைப்பாடாக இருக்கு. ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு செய்தி. அதே போல இஸ்லாமிய அடிப்படை போதனைகளில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, குழந்தை பருவத்தில் உங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் புரிந்தால், நம்ம குழந்தையா இருக்கும் பொழுது பெற்றோர்களுக்கு உபகாரம் புரிந்தால், நாம் முதுமை அடைகிற பொழுது நம்முடைய குழந்தைகள் நமக்கு உபகாரம் புரியும். இதுக்கு அப்படியே நேர்மாற்றமா வச்சு பாருங்க, இதை ஆப்போசிட் ஆக்கி பாருங்க. நம்ம குழந்தையா இருக்கும் பொழுது பெற்றோர்களுக்கு உபகாரம் பண்ணா, நம்ம முதுமை பருவத்துக்கு வரும் பொழுது நம்முடைய குழந்தைகள் நமக்கு உபகாரம் பண்ணும். அப்படி இல்லைன்னா, அதாவது குழந்தைகளாக நம்ம இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய பெற்றோர்களுக்கு நமக்கு உபகாரம் புரியலைன்னா, வயசாகி போனதுக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் நமக்கு உபகாரம் பண்ணாது. அதைத்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நீ செய்யற மற்ற பாவங்களுக்கெல்லாம் மறுமையில தண்டனை, ஆனா பெற்றோர்களை நிந்தனை பண்ணா உனக்கு இம்மையிலேயே தண்டனை, அல்லாஹ்விடத்துல இருந்து தப்ப முடியாது. யார் சொல்றா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. பைஹக்கில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒருத்தர் வேகமா வந்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, யா ரசூலல்லாஹ், உங்களோட சேர்ந்து ஹிஜ்ரத் செய்வதற்காக, நாடு துறப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். என் தாய் அதுக்கு தடைக்கல்லாக இருந்தாங்க, அதை கூட நான் உதறி தள்ளிவிட்டு என் தாயை அள வச்சுட்டு நான் வந்திருக்கிறேன் ஹிஜ்ரத் செய்யறதுக்காக உங்களோட அப்படின்னு ரொம்ப பெருமையா வந்து சொன்னாங்க ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் இதை சொன்னோன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே மகிழ்ந்து போறது மாதிரி, பா தாயை கூட ஒரு தள்ளி வச்சுக்கிட்டு ஹிஜ்ரத் மேல இந்த சஹாபிக்கு எவ்வளவு ஆர்வம், இந்த நன்மையை அடைகிறதுல அப்படின்னு நம்ம மகிழ்ந்து போயிடுவாங்கங்கிற மாதிரி வந்து நின்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துரத்தி எடுத்துட்டாங்க. போய் உங்க தாயை போய் சிரிக்க வச்சுட்டு வாங்க, ஹிஜ்ரத்து கூட அவசியம் இல்லை அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க. அந்த நேரத்தில் ஹிஜ்ரத் செய்வது என்பது அவ்வளவு கட்டாயமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துரத்தி அடிச்சுட்டாங்க. இது யாருக்கெல்லாம் சொல்லக்கூடிய செய்தி தெரியுமா? தாய் தந்தையரை புண்படுத்தி விட்டு வேதனைப்படுத்தி விட்டு லட்சக்கணக்கில் தர்மம் செய்யறவங்க, தாய் தந்தையர்களுடைய மனதை வேதனைப்படுத்தி விட்டு ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜு, உம்ராவுக்கு மேல உம்ரா செய்யக்கூடியவங்க,
தாய் தந்தையர்களுடைய மனசை வேதனைப்பட்டு விட்டு 5 வக்து தொழுக மட்டும் இல்ல, தஹஜ்ஜத்தையும் சேர்த்து தொழுகிறவங்க எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு பாடம். ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை போதனை பெற்றோர்களுடைய கோபத்துல அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கு, பெற்றோர்களுடைய திருப்தியில அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறது. இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை போதனை விஷயமாக இருக்கு. மேக்சிமம் பெற்றோர்களுக்கான நிந்தனை எங்கிருந்து வருதுன்னா மனைவி வழியாக தான் வருது. பெரும்பாலும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், கணவன் மனைவி உறவு என்பது 3 முடிச்சு. நம்முடைய கலாச்சார பாணியில சொல்றதா இருந்தா, நம்ம நாட்டு கலாச்சார பாணியில சொல்றதா இருந்தா, கணவன் மனைவி உறவு என்பது 3 முடிச்சு. அதை அவங்க கூட செய்யலாம். ஆனால் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு இரத்த முடிச்சு. அது இரத்தத்தோட கலந்தது, பிரிக்க முடியாது. பிரிக்க முடியுமா? கலட்ட முடியுமா? இரத்த முடிச்சு. அதை நம்ம ஒரு நிமிஷம் உட்கார்ந்து யோசனை பண்ணி பார்க்கணும். கணவன் என்பவன் மரம், தாய் என்பவள் வேறு, மனைவி என்பவள் பறவை. பறவை மரத்துல வந்து உட்காரலாம், கிளைகள்ல உட்காரலாம், இலைகளை அசைக்கலாம், நிழல் தேடலாம், கனியை சுவைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா வேற டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது, வேருக்கு தொல்லை தரக்கூடாது, வேருக்கு இடையூறு தரக்கூடாது. அப்படி அவள் வேருக்கு இடையூறு தருகிற பொழுது, அந்த பறவை வேருக்கு இடையூறு தருகிற பொழுது மரம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் அது வேருக்கு மட்டும் ஆபத்து அல்ல, மரத்துக்கும் சேர்த்துதான் ஆபத்து. ஏனென்றால் வேறு என்பவள் யார்? தாய். அவள் அசைக்க விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா அது அவனுக்கு ஆபத்து. இன்னைக்கு தாய்க்கு அவ எதிராக இருக்கிறவன் நாளைக்கு கணவனுக்கு கூட எதிராக இருப்பாள். கணவன் தாய் மகனுடைய உறவனுடைய மகிமை தெரியாதவன் என்னைக்கு வேண்டாலும் நமக்கு எதிராக திரும்பலாம். ஏன்னா பக்குவப்படாத நிலையில் இருக்கிறா, தீன விளங்காத நிலையில் இருக்கிறா, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாத நிலையில் இருக்கிறா. அவ கணவனுக்கு எதிராக திரும்ப மாட்டான்னு என்ன நிச்சயம்? அப்ப அவளுடைய விஷயத்துல நம்ம அதிகமா அதுக்காண்டி அவளை போட்டு அடிக்கணும் மிதிக்கணும்னு சொல்ல வரல, அந்த பக்குவத்தை கொண்டு வர்றதுக்கு கணவன் கடமைப்பட்டிருக்கிறான் என்பதற்காக சொல்ல வருது. இப்ப தாய்க்கும் பிள்ளைக்கும் மத்தியில சண்டையை முட்டி விட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கிறா அப்படின்னு சொன்னா அப்ப இன்னும் தீன் அவளிடத்துல போய் சேரலைன்னு அர்த்தம், இஸ்லாத்தை சரியா விளங்கலைன்னு அர்த்தம். அப்ப நம்ம தான் சொல்லணும். நம்ம மனைவிக்கு இங்கே பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சொல்லுவான், ஊருக்குள்ள உள்ளவனா வந்து சொல்லுவான், கணவன் தான் சொல்லணும். பெற்றோர்களுடைய மகிமை என்ன, கணவனுடைய விஷயத்துல மனைவி நடந்து கொள்ளக்கூடிய முறை என்ன, இதான் ஹதீஸ் கேட்போம், சம்பவம் கேட்போம், ஆயத்துக்களுடைய விளக்கங்களை கேட்போம். அவன் போய் சொல்லணும், சொல்லிதான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். நான் அவளை எதிரியா பார்க்கணுங்கிற காடி சொல்ல வரல. அது இஸ்லாத்தினுடைய ஒரு நிலைப்பாடும் அல்ல, உடன்பாடும் அல்ல. நம்ம தீனை விளங்க வச்சுட்டோம், வீட்டுல கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லா பிரச்சனைகளும் சாராயம். அதனால பெற்றோர்களுடைய விஷயத்துல நாம் ரொம்ப கண்ணும் கருத்துமாக நடந்து கொள்ள வேண்டும். அதுலதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய விமோச்சனம் இருக்கிறது என்பது இந்த ஆயத்தினுடைய கருத்தாக இருக்கிறது.